பார்த்துட்டு ஆக்சுவலி என்னன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம். ஏன்னா செகண்ட் பார்ட் நம்ம பண்ணுவோங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை, பட் பண்ணியிருக்கோம். அந்த டீமில் இருக்கிறவங்க சொல்லும்போது தேர்ட் பார்ட்டு உடனே அவங்க ஒரு பாட்டு போட்டேன், நல்லா இல்லைனாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே சார், இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ரகுமான் சார் போட்டிருக்காரு, ஹிட் ஆயிடுச்சு பாட்டு, அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அனுப்பிச்சி கொடுத்தேன். சூப்பருங்க, அது நல்லா இருக்குண்ணா. அது இப்போ நமக்கு போட்டால் அதோ என்ன ஆகுதுன்னா, நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் சில டைம்லாம். நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு பாட்டெலாம் வந்து பண்ணி வச்சுட்டு பேசாமல் இந்த நம்மளே லீக் பண்ணி விட்டுறலாமா, இந்த மாதிரி வந்து புது படம் வரும் தெரியுமா, ஏதோ பெரிய படம் வரும்ல, அந்த படத்தோட பாட்டை லீக் பண்ணி விட்டுருவோம், அது ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என் பாட்டு தான்ப்பா லீக் ஆயிடுச்சுன்னு வரலாம். இப்போலாம் யோசித்தேன், அப்புறம் யோசித்தேன் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இதெல்லாம். ஏன் இவங்களாம் நிறைய பண்ணலாமே தோணும். வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார், இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன் படம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஜெயிச்சவங்கிறத விட வாய்ப்பு கிடைச்சவன் கிடைக்காதவன் தான் சினிமாவில் இருக்கானே தவிர, டேலண்ட் இருக்கவன் டேலண்ட் இல்லாதவன் அப்படிலாம் யாரும், எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம வந்து முன்னாள் காலகட்டங்களில் அவ்வளோ பாட்டு பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் மீன் பண்ணுறது தீமாக நிறைய பண்ணியிருக்கோம். மாஸ் தீம்னா அதில் ஒரு 40-50 தீம் இருக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வேணும்னு அப்படி போட்டுக்கிற வேண்டியது. அது இப்போ இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம் சவுண்டிங் அந்த மாதிரி. ஏனோ பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும், இஸ்பிட் ராஜவேந்திர அணியில். அதில் வந்து கண்ணம்மா ஒன்றா ஹிட் ஆச்சு, இன்னொரு பாட்டுலாம் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். ஏனோ பெண்ணே சுக்குநூறாக்கி போன ஏனோ அப்படி ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பாட்டாக இருக்கும். பாதி கலைஞர்கள் சம்பாத்தியமே இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாராட்டு கொடுங்க அவங்களுக்கு, வேறு லெவல். அவங்களுக்கு 10 மாதம் சாப்பாடே வேணாம், வேறு லெவலில் இருப்பாங்க, ஒரு டீ குடிச்சிட்டு. ஆனால் இங்கே வந்து அதுதான். நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு காலத்தில் பிரிட்டானியா மியூசிக் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க வந்து வந்து அவர் வந்து வேற ஒருத்தவங்க போட்ட மியூசிக்காக சொல்லி கொடுத்தது நல்லா இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லும் போது ஏங்க இது நல்லா இருக்கா, இது அதுவும் நான் தான் போட்டேன். இல்லை, அது ரீசெண்டாக ஒரு காமெடி நடந்துச்சு. எனக்கு ஒரு ஹிந்தி படம், ஆக்சுவலி அவங்க ஒரு பாட்டு போட்டேன், நல்லா இல்லைனாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே நல்லா இருந்துச்சு, சரி ஓகே. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா, சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ரகுமான் சார் போட்டிருக்காரு, ஹிட் ஆயிடுச்சு பாட்டு, அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அனுப்பிச்சி கொடுத்தேன். சூப்பருங்க, அது நல்லா இருக்குண்ணா. அது இப்போ நமக்கு போட்டால் அதோ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் இப்போ இது ஹிட் ஆயிருங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கே இது ஒருத்தர் ஹிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இங்கிலீஷ் படம்னு சொல்லி சும்மா ஏதோ ஒன்று எடுங்களேன், ஒரு சீனு, நீங்களா ஒரு படத்தை சும்மா எடுத்து, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கணும். இப்போ நான் ரகுமான் சார் பாட்டு சொல்கிறேன்னா, ரகுமான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிடிக்குங்கிறதுனால நம்ம அவரை மாதிரியே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அவரோட சவுண்டிங் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த குவாலிட்டியோட நீங்கள் ஒருத்தர் காமிச்சு ரகுமான் சார் பாட்டுலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் சில டைம்லாம். நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு பாட்டெலாம் வந்து பண்ணி வச்சுட்டு பேசாமல் இந்த நம்மளே லீக் பண்ணி விட்டுறலாமா, இந்த மாதிரி வந்து புது படம் வரும் தெரியுமா, ஏதோ பெரிய படம் வரும்ல, அந்த படத்தோட பாட்டு லீக் பண்ணி விட்டுருவோம். பண்ணி விட்டோம்னா அது ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என் பாட்டு தான்ப்பா லீக் ஆயிடுச்சுன்னு வரலாம். இப்போலாம் யோசித்தேன், அப்புறம் யோசித்தேன் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இதெல்லாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மக்களோட மனநிலை, மக்கள் மாறணுங்க. எப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கா அது கேட்கணும், அது யாருன்னெலாம் பார்க்காதீங்க. அது 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 அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அது உண்மை, அது இருக்கணுங்க. இப்போ நானும் அப்படி தாங்கிறேன், நானும் மக்களில் ஒருத்தனாக பேசுகிறேன். ஆனால் என்னென்னா, ஒரு வேளை ஒரு பாட்டு வேறு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கானா அவனை ஏற்றி விடுங்கிறேன். அது யாருன்னா டைரக்டர்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் டைரக்டர்ஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு டைரக்டர் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவரே வச்சுக்கிறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இந்த ஜானர் சூப்பராக பண்ணுவாருங்க, இவர் இது பண்ணுவாருங்க, மாற்றி கொடுக்கும். இப்படி மாற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரி மேலே வந்தால் தாங்க எல்லாருமே பண்ண முடியும். ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 மியூசிக் டைரக்டர் 10 பேரும் பிஸியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஹெல்த்தியாக இருந்தது, நமக்கு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் கிடச்சிச்சிங்க. நீங்கள் வந்து நம்ப மாட்டேங்க, நான் வந்து அந்த டைமிங்கில் ரசித்து அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸுமே இப்போ வந்து ஒவ்வொரு படம் 2 படம் பண்ணும்போது நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, ஏன் இவங்களாம் நிறையா பண்ணலாமே தோணும். வித்யாசாகர் சார், இவர் பரத்வாஜ் சார், ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த டைமில் இருந்தவங்கலாம். அவங்கெல்லாம் ஏன் படம் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஹீரோவாக நடித்தார், அப்புறம் வந்து வயசாகிட்டார், இப்போ வந்து அப்பாவாக தான் நடிக்க முடியும், இல்லைனா வந்து தாத்தாவாக நடிக்கணும். பட் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அப்படி கிடையாது. ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் என்றைக்குனாலும் மியூசிக் டைரக்டர் தானே. மக்களோட டேஸ்ட் மாறுதே தவிர அவருக்கு நாலேஜ் இருக்குது, மியூசிக் நாலேஜ் இருக்குது, அவர் கம்போஸ் பண்ணுவார். மெலடிக்கெல்லாம் இப்போ பஞ்சமாக இருக்குது. ஸோ அப்படிலாம் பண்ணலாமே, ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி பரத்வாஜ் சாரும் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு, ஏன் எங்களுக்குலாம் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஓப்பனாகவும் வந்து போட்டு. இல்லை, அது என்னன்னா இவங்களே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க, அவர் வந்து பழைய ஆள் அப்படின்னு. அப்படியே கிடையாதுங்க, எல்லாருக்குமே இங்கே டேலண்ட் இருக்குங்க. இங்கே ஒன்றுங்க, இங்கே வந்து எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குங்க. ஜெயிச்சவன் ஜெயிக்காதவன் அவ்வளோதான். இங்கே வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து வாய்ப்பு கிடைச்சவன் தான். ஜெயிச்சவங்கிறத விட வாய்ப்பு கிடைச்சவன் கிடைக்காதவன் தான் சினிமாவில் இருக்கானே தவிர, டேலண்ட் இருக்கவன் டேலண்ட் இல்லாதவன் அப்படிலாம் யாரும், எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குங்க.
குப்பை படம் ஜெயிக்குங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து உலகத்தினோட மிக சிறந்த டைரக்டரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது லக்கு. அந்த டைமிங்கில் அந்த படம் வந்துச்சு, ஹிட் ஆயிருச்சு. அதுக்காக நம்ம அவங்கள குறையும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இது வந்து இப்போ நான் இங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ படம் பண்ணுறோம், அது பேசுகிறோம். நீங்கள் நம்பினா நமக்கு என்னை விட பயங்கரமாக மியூசிக் பண்ணுற எத்தனையோ பேர் இப்போ இதை பார்த்துட்டு இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க. அவங்க ஆனால் நம்ம என்னென்னா, இப்போ நானுமே அப்படி திட்டிருப்பேன். நான் மட்டும் இறங்கி பேட் எடுத்து கிரிக்கெட் விளையாண்டானா என்னடா அவுட் ஆகிட்டான் ஒரே பால்னு கமெண்ட்ரி கொடுப்பாங்கல்ல கிரிக்கெட் பார்க்கும்போது. அது நீங்கள் கேமரா அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ நீ இறக்கி விட கிழிச்சு வர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா சொல்கிறது ஈஸிங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நான் இவர் இடத்துல இருந்தானே வேறு மாதிரி பண்ணுறேன். அது இல்லை, வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணணுமே தவிர இன்னொருத்தவங்கள மாதிரி நம்ம ஆக ட்ரை பண்ணவே கூடாதுங்க எப்பயுமே. நான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்பாங்க, சார் வந்து நான் மியூசிக் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், ஏதாவது சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லேன்னா, ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் மியூசிக் மட்டும் நிறைய வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சான்ஸ் வரும். அப்போ வந்து அப்போ நீங்கள் ஒருவேளை ஹிட் ஆகிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு 10 படம் வருது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்மளால். ஐயோ, இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம வந்து முன்னாள் காலகட்டங்களில் அவ்வளோ பாட்டு பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் மீன் பண்ணுற தீமாக நிறைய பண்ணி வச்சுருக்கோம். மாஸ் தீம்னா அதில் ஒரு 40-50 தீம் இருக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வேணும்னு அப்படி போட்டுக்கிற வேண்டியது. அது இப்போ இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம் சவுண்டிங் அந்த மாதிரி தானே தவிர. ஸோ நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன், அதாவது எவ்வளோ நாளாக இருந்தாலும் பட்டை தீட்டிக்கிட்டே இருங்க, உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், அன்றைக்கி இறங்கி அடிங்க அப்படிங்கிறது. ஸோ அண்ட் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எங்களை சுற்றி வந்து இருக்கிறாங்க. இப்போ சாம் சிஎஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்ஷன், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதெல்லாமே வந்து டோலிவுட், மாலிவுட், கோலிவுட், அப்புறம் வந்து இங்கிட்டு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாலிவுட், எல்லாரும் வந்து தேடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறீங்க. இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறீங்க? ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தர் அதை கிரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிராண்டை உடச்சி இப்போ பிராண்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? இல்லைங்க, இங்கே பிராண்ட் பண்ணுறதுங்கிறது 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று என்னுடைய, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பேர் சொல்லணும்னு தெரியல, இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஒன்று குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒன்று, ஒரு பெப்சியோ கோகோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களாம் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பெப்சிங்கிறது ஒரு பிராண்ட். இப்போ நான் வீட்டில் வந்து அதே மாதிரி ஒன்று தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லா கூட இருக்கலாம். இப்போ ரொம்ப நல்ல பிராண்ட், நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் எதை தேடுவாங்கன்னா என்னை நம்ப மாட்டாங்க. என்னை நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு டம்ளரில் கொடுத்தீங்கன்னா எப்படி நம்புவாங்க? இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெயினில் போய் பிஸ்கட் கொடுக்க முடியுமா யாருக்காச்சும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பாங்க, இவன் வந்து ஏதோ காசு அடிச்சுட்டு போகிறான், உண்மையாக அவனை பசிக்குதுன்னு கொடுத்துருப்பான் அவன். ஸோ மக்களுடைய கண்ணோட்டமே எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக அவனை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ சினிமாவில் பிராண்டிங் என்னென்னா, இவருனா இவ்வளோ பிஸ்னஸ் ஆகும், இந்த மியூசிக் டைரக்டர் போட்டோம்னா நம்மளுடைய இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிறது அந்த கால்குலேஷனில் கொஞ்ச நாள் போயிட்டுருக்காங்க. அது தப்பே கிடையாது, போகிறது கரெக்டு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்ட எல்லா படமும் ஓடிடுச்சாங்கிறது என்னோட கேள்வியாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பிராண்டாக என்னென்னா, நான் என்ன எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வழக்கமாக நான் ஃபோன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் ஃபோன் எடுத்துட்டேன். ஃபோன் எடுத்தால் சாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கார் அப்படின்னா என்னுடைய மார்க்கெட் கம்மியாகுது. நான் ஃபோனே எடுக்கலை, அவரை பிடிக்கிறதே கஷ்டங்க, அவர் வேறு லெவலுங்க, உங்கள் ஃபோன் எடுத்துட்டாரா வேறு லெவலுங்க, இப்படின்னா அது ஒரு மார்க்கெட் ஏறுது. இது 2மே பிராண்டிங் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் வந்து சாமுக்கு ஃபோன் பண்ண எடுப்பாருங்க, அவர் கூட உட்காந்து வேலை பார்க்கலாம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அது என்னோடய பிராண்டிங். இது வந்து இன்னும் பல வருஷங்களுக்கு போகும். நான் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படின்னா அது வேறு மாதிரியான பிராண்டிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நெகட்டிவ் வேலையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். பட் இவ்வளோ டைரக்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு எனக்கு இப்போ மிஸ்டு கால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பயந்தான் வரும். ஐயோ இவங்க கால் பண்ணிட்டாங்க என்னவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடிக்க தோணும். அது நம்மளுடைய மனநிலை, நம்ம வளர்ந்தது நம்மளுடைய கிராமமாக இருக்கலாம், அதுக்காக இருக்கலாம், அது தெரில. பட் நம்ம அப்படி தான், நம்ம அதை மாற்றிக்கிற முடியாது. ஸோ இப்போ என்னை பிராண்ட் பண்ணணும்னா நிறையா இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, சில சேனல்ஸ் தான் கொடுக்கணும், இந்தந்த ட்ரெஸ் போடணும், இங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லைல்ல, நம்ம மியூசிக் பண்ண வந்திருக்கோம், பட் வாழ்க்கையும் வாழணும்ல. இப்போ நீங்கள் ஒருத்தர் கலப்பையை பிடிச்சி உழுகிறாரு, ஈவினிங் போய் அவர் என்ன பண்ணுவாருன்னு இருக்குல்ல, அந்த ஒரு டீ கடையில் உட்காருவார் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அது வேறு உலகம். நீ அப்படியும் வாழாமல் ஃபுல்லாகவே இதிலேருந்து வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லையே. ஸோ நீங்கள் 2ஐயும் வாழணும். பட் இதனால் இப்போ ஒரு படம், இப்போ நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒரு பெரிய படம் வரல போயிட்டு போகுது. ஆனால் இப்போ எனக்கு வரக்கூடிய பெரிய படங்கள் வந்து சாம் பிராண்டுங்கிறதுனால வரல. இப்போ புஷ்பா 2ன்னு ஒரு படம் நான் பண்ணுறேன்னா, அவங்க வந்து ஏன் என்னை விட பிராண்டான யாருமே இல்லையா அந்த படம் பண்ணுறதுக்கு? இருக்காங்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஏன் எனக்கு வருதுன்னா,
ஷார்ட் டைம் 13 நாள் 15 நாள் ஒருத்தன் வந்து இதுக்கு எஃபர்ட் போட்டு இதை வேறு லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்னோடனே அவங்க என்ன நம்புறாங்க. ஓகே 13 நாள் 15 நாள் அதனால தான் வந்து 100% இல்லை எனக்கே தெரியும். நான் இது கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷனுமே இல்லைங்க. அந்த டீமுக்கு எனக்கு யாரையுமே தெரியாது. ஓகே அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னுடைய முந்தைய படங்கள் எடிட்டர் அவங்களுடைய இப்போ வழக்கமாக எடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு கட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அவங்களோட பீட்டுக்காக அப்படி இருக்கும். அதில் புஷ்பா 1 வந்து அவங்க போட்டது வந்து என்னுடைய எடிட்டர் சொன்னார். அது வந்து நம்ம அயோக்கியான்னு ஒரு படம் நான் பண்ணியிருந்தேன் விஷால் சாரோட. அந்த படத்தோட ஓஎஸ்டி நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே நிறைய விக்ரம் வேதா நிறைய படங்களோட யூஸ் பண்ணாங்க. ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இது யார் ஒர்க்கு நல்லா இருக்கே இப்படி தான் வருதே தவிர சாம் சிஎஸ் அவர் போட்டாச்சுன்னா இந்த படம் இன்னொரு 1000 கோடி போகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த படம் 1000 கோடி போனதுக்கு காரணம் அதோட ஹீரோ எல்லாமே. ஆனால் நம்ம அதில் ஒரு பார்ட்டாக பின்னால் இருக்கமே தவிர நம்ம பிராண்டுங்கிறதுக்கெல்லாம் அவங்க வரல. நம்மளோட ஒர்க்குக்காக தான் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஒர்க் சாலிடாக இருக்கும், இவர் பரவாயில்ல பண்ணுவார், அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் இந்த ஒரு சினிமாவில் ஒரு கதை எழுதியிருக்காரு, பயங்கரமான கதை, இந்த கதையை எலிவேட் பண்ணணும், இந்த கதையை வந்து மேலே கொண்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்கிட்ட வருவாங்களே தவிர சாம போட்டால் ஒரு 10,000 கோடி ஆயிரும் அப்படிங்கிற அதான் சொல்லலை. இந்த நம்மளை எப்படி வேணாலும் நம்ம பிராண்ட் பண்ணிக்கலாங்க. நான் என்னை இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இப்படி தான் நான் என்னை வந்து காமிக்கிறேன். ஒரு சாலிடான மியூசிக் இருக்கும், டைம் கொடுப்போம், ஒரு டைரக்டர் கூட உட்காந்து பேசுவோம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்குது, அவங்களுக்கு என்ன அவங்க கூட என்ன உட்காந்து ஒன்று பிடிக்கலைன்னா உடனே அதை எப்படி பிடிக்காமல் இருக்கும், நான் போட்டது கரெக்ட் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவேன். ஓகே அவங்களுக்கு சில டைம் அது ஓகே ஆகும். சில டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை பிரதர் நான் இப்படி எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று மைண்டில் வச்சுருந்தேன். ஓ சூப்பர். ஏன்னா ஒரு படத்தினுடைய டைரக்டர் ஒரு படத்துக்கு கூடுதல் இன்புட் போடுறவங்க அவங்க தான் ரொம்ப அந்த படத்துக்குள்ளே இருக்குங்க. நம்ம வந்து ஒரு பார்ட்டு. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பிடிக்கலன்னா அதுக்கு அப்படியே மாற்றி வச்சுருவோம், வேற ஒரு படத்துக்கு அது ஒர்க் ஆகும், அவ்வளோதான். இங்கே படைப்புகள் எதுவுமே வீணாகாதுங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்குறோம்ல ஒரு டைரக்டர்ஸ்க்கும் ஒரு டீமுக்கும், அது அவங்க விரும்புகிறாங்க. ஓகே ஸோ அதனால் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் கேட்கணுன்னு இந்த ஹார்மோனியப்பட்டி அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு வந்து கனெக்டான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். தாத்தாட்ட இருந்து ஹார்மோனியப்பட்டி அம்மாட்ட வந்துச்சான், அம்மாட்ட இருந்து சாம் சிஎஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு ஆக்சுவலி என்னன்னா அந்த ஹார்மோனியம் வந்து எங்கள் மூணாரில் எங்கள் தாத்தா நாங்கள் மூணாரில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. சொந்த ஊர் தான் கம்பம் தேனி, ஆனால் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மூணாறு. ஸோ என்னுடைய தாத்தா வீட்டில் ஒரு ஹார்மோனியம் இருக்கும். நான் எப்போ போனாலும் அதை தொடரணும்னு ஆசை இருக்கும். அது சின்ன விஷயம். நான் சொல்கிறது வந்து நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அந்த அதில் வர சவுண்டு பிடிக்கும். அப்புறம் அதில் ஒரு ஸ்மெல் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஏர் இது பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும், அது பயங்கரமான ஒரு சிலருக்கு பெட்ரோல் ஸ்மெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்மெல்லு எனக்கு பயங்கரம் பிடிக்குங்கிறனால என்ன பண்ணேன்னா, அது அப்பப்போ தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து வாசித்து பார்ப்போம். அப்போ எங்கள் அம்மா வந்து அந்த டைமில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் தாத்தாவெல்லாம் சரி அவர் கடைசி காலங்களில் யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து எனக்காக எடுத்து கொடுத்தது அந்த ஹார்மோனியம் மட்டும்தான். அது உண்மையான விஷயம். அது ஸோ என்னென்னா அந்த ஹார்மோனியத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. என்னென்னா அது ராஜா சார் வாசித்திருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் மூணார் வந்திருக்கும் போது. இது நிறைய கனெக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே. என்னென்னா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ஒரு எமோஷ்னல் வேல்யூ இருக்குது. அதை தாண்டி ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிறையா கீபோர்டு வாங்கியிருக்கோம், நிறையா வீட்லேயே வாங்கி கொடுத்தாங்க. பட் அது ஒரு ஸ்பெஷல் தான். அது ஹார்மோனியம் பட்டி தொடரும்போது ஒரு 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 ஆசை இருந்திருக்கலாம், நம்ம இதை பண்ணிடணும்டா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இல்லை கிடையவே கிடையாது. அது நீங்கள் சென்னை வரும்போது இல்லை நான் சொல்லிட்டேன். இப்போ சென்னையில் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகிறவங்க கூட நமக்கு தெரியாதுங்க. ஓகே இப்பயுமே என்னன்னாங்க, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமும் கிடையாது. எதுவுமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் தான் கிடைக்குங்கிறதெல்லாம் அது உலக நியதி, அது கரெக்டு தான். டாக்டருக்கு படித்தா டாக்டர் தான் ஆவாங்க, அதெல்லாம் உண்மை தான். அது வந்து மெக்கானிக்கலான ஒர்க்ஸு. நான் சொல்கிறது நீங்கள் வந்து டாக்டருக்கு படித்த ஒரு டான்ஸ் ஆட முடியுமா, அது வந்து படிக்க முடியாது. அது வந்து அவர் பிளட்டில் வரணும். அது வந்து கலை சம்மந்தம். அது நீங்கள் வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு வரைய தெரியும், ஆர்ட்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் கலை வடிவத்தில் இருக்கிற எல்லாமே படித்தாலாம் வராதுங்க. அதை வச்சு சம்பாதிக்கவும் முடியாது. உண்மையை சொல்லணும்னா பாதி கலைஞர்கள் சம்பாதியமே இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாராட்டு கொடுங்க அவங்களுக்கு, வேறு லெவல். அவங்களுக்கு 10 மாதம் சாப்பாடே வேணாம், வேறு லெவலில் இருப்பாங்க ஒரு டீ குடிச்சிட்டு. ஆனால் இங்கே வந்து அதுதான் என்னன்னாங்க, அதில் ஒன்று நீங்கள் கிளிக் ஆகிட்டீங்கன்னா வேறு லெவல் சம்பாதிப்போம். சினிமாக்காரன் ஆகிட்டியா, வாடகை வீடு தரமாட்டாங்க, பொண்ணு தரமாட்டாங்க. இதுக்கு ஏன் தரமாட்டாங்கன்னா இதுதான் பிரச்சனை. நீங்கள் இங்கே ஜெயிச்சா மட்டும்தான் மேலே. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகுங்கிற கனவெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் வளர்ந்துட்டோம். இதை தக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். இங்கே வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் கிடையாது. இப்போ என் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு படம் என்கொயரி வரும், கதை சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அவங்க கதை கேட்கும்போதே நமக்கு ஒரு மைண்டில் மியூசிக் போகும், சூப்பராக யோசிப்போம், இந்த படம் பண்ணி ஆகணும் மைண்டில் இருக்கும். அவங்க ஒரு பேமெண்ட் சொல்லுவாங்க,
என்னை விட வந்து ஒரு முன்னாடிலாம் 1,00,000 2,00,000 கம்மியான போவாங்க. இப்போல்லாம் 5,000 10,000க்கே போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது தப்பாக சொல்லலை. அதாங்க அதை மீறி புரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னை சுற்றியே 4 பேர் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கண்ணா அப்படின்னும் போது இப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்றது புரியுது எனக்கு. நான் சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன் இந்த படம் மேட்ரு. பட் என்னென்னா அதை மீறி வந்து ஏங்க இந்த ஒரு படம் இவ்வளோ தான் பிஸ்னஸ் ஆகிருக்கு, இந்த படத்துக்கு இவ்வளோ தாங்க வரப்போகுது, அதுக்கு இவரே போதும் இப்படிலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா அது படம் இல்லை, அது வந்து பிஸ்னஸ் ஆகுது, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ரோடு போடுற மாதிரி. அதுக்குள்ளே நம்ம போய் மாட்ட முடியும், எனக்கு விருப்பம் இல்லைங்கிறேன். இப்போ எண்ணிக்கைக்காக இப்போ இத்தனை படம் எப்படியாச்சும் 100 படத்தை இந்த மாதத்துக்குள்ள அப்படிலாம் கிடையாது. நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ படம் பண்ணிருக்கணும்னு எனக்கு தெரியாது, இப்போ எப்படம் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. பண்ணுறது வரைக்கும் ஒழுங்காக பண்ணுவோங்கிறது மட்டும்தான். ஓகே. ஸோ நீங்கள் மியூசிக் பண்ணி அம்மா வந்து கேட்டு அம்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக? இல்லை ஆக்சுவலி என்னென்னா எங்கள் அம்மா பயப்படுவாங்க. எதுக்குன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய தொடக்க காலங்கள் நிறைய ஹாரர் மூவி பண்ணேன். ஓரிரவு, அம்புலின்னு ஒரு படம் பண்ணேன், ஆண் ஒரு படம் பண்ணேன். ஸோ தொடக்க காலங்கள் ரொம்ப ஹாரரு இந்த மாதிரி த்ரில்லராக பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பின்னால் அப்படி நம்ம ரொம்ப வேறு உலகத்தில் இருப்போம், வேறு மாதிரியான டார்க் மியூசிக்ஸாக கேட்டுகிட்டு இருப்போம். திடீர்னு அதுவும் டார்க் ரூமாக இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்டுடியோனா வழக்கமாக தெரியும்ல, ரொம்ப அது இருக்கும். ஆமாம், அது எல்லாரும் இருந்தாங்க, நானும் அப்படி வச்சுக்கிட்டேன். அதனால் திடீர்னு ஒரு காஃபி கொடுக்கும்போது அப்படி வரும்போது நம்ம பயந்துருவோம். ஸோ எங்கள் அம்மா அப்படி பயப்படுவாங்க. அதனால் வந்து அந்த டைமில் வரவே மாட்டாங்க மியூசிக் பண்ணும்போது. ஆமாம் வரவே மாட்டாங்க. பட் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க சில பாட்டெலாம் அவங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ அவங்க இல்லை, பட் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இது நல்லா இருக்குது, இது ஹிட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அம்மா சொல்லி ஹிட்டான பாடல் இல்லை, தொடக்க காலங்களில் அம்புலியெல்லாம் ஒரு பாட்டு பண்ணேன். அப்படியெல்லாம் அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் அந்த டைம்லாம் அம்மா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்துட்டேன், அவங்க அங்கே ஊரில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க கேட்பாங்க. தொடக்க காலம் இருக்கும்போது அம்புலியில் ஒரு பாட்டெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க சொன்னது தான். ஸோ உங்களோட இன்டர்வியூவில் ஒன்று பார்த்தது என்னென்னா, ஸோ கைதி படத்தில் அந்த அப்பாவோட தீம் வந்து நான் அது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதுங்க. ஃபைனலி இந்த படத்தில் வந்து அதுக்கு வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு இன்ன வரைக்கும் கேட்டாலும் அது ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஒரு மாதிரி இதயத்தை வருடுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண மியூசிக்கு பாடல் எங்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி அது ஹிட் ஆகிருக்கு, இதெல்லாம் ஹிட் ஆகிருக்கு? இல்லை, அது ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைரக்டருக்கு பிடிச்சிருக்காது. நிறைய பாட்டு இருக்குங்க. இப்போ யாஞ்சி வந்து வேற ஒரு டைரக்டருக்கு போட்டது, இஸ்பெல் ராஜாவும் அந்த டைரக்டருக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி நண்பர் நமக்கு. நானும் அவரும் நிறைய டைம் ட்ராவல் பண்ணும்போது சும்மா பாட்டு போடுவோம். அது சில டைம் அவருக்கு வந்து எடுத்துக்குவார், சில டைம் அவர் வேணான்னு சொல்லுவார். ஸோ அந்த பாட்டு அவருக்கு போட்டது. ஆனால் அவங்களுக்கு போட்டது வந்து ஓ சாயாலின்னு ஒரு பாட்டு தான், அந்த விக்ரமேதாவில் அந்த பாட்டுக்கு போட்டது. அது வந்து அடங்கமருவில் வந்துச்சு அதுக்கப்புறமா. ஸோ புஷ்கர் காயத்ரிக்கு போட்ட பாட்டு இங்கே வருது, இவருக்கு போட்டது அங்கே போகும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எல்லாமே இப்போ இதுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ண பாட்டு எனக்கு கொடுத்துட்டே அப்படிலாம் கிடையாது. என்னன்னாங்க, இங்கே வந்து நல்லது கெட்டதுன்னெலாம் ஒன்றும் இல்லைங்க, டேஸ்ட்டு தான். இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொரு 3 பேருக்கு பிடிக்கலாம், இல்லை 2 பேருக்கு பிடிக்குது 2 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு இருக்குல்ல, இப்போ 2 பேருக்கு பிடிக்குது இந்த பாட்டு, 2 பேருக்கு பிடிக்கல, அப்போ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மெஜாரிட்டிங்கிறது விடுங்க. அப்போ என்னென்னா எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பேன். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல. ஒரு பாட்டு வந்து இப்போ நமக்கு பிடிச்சா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு பிடிக்குது, ஓகே இது ஒர்க் ஆகும், இந்த படத்துக்கு இதுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் நல்ல மியூசிக்காக தான் இருக்கும். நிறைய பாட்டுங்க அந்த மாதிரி எக்கச்சக்க சாங்ஸ் இருக்குது. சில மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரே நிறைய தீம் மியூசிக்லாம் இருக்குது. நான் நிறையா போட்டு வச்சிருந்து டோட்டலாக இப்போ இதுவுமே ராக்கெட்ரின்னு ஒரு படம் பண்ணேன், மாதவன் சார். அதில் வந்து அதுக்காக நான் இப்போ மேடி கூட வந்து இப்போ கூட ஒரு படம் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, இப்போ மேடி வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவரோட டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்காக இப்போ அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அந்த மியூசிக் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் அவருக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் இல்லையா, அது அவருக்கு பிடிச்சி அதுவும் ஹிட் ஆச்சு. இப்போ அவருக்கு ஒரிஜினலாக அந்த படத்துக்கு போட்டது திரும்ப இது வேணான்னு சொல்லி வேணும்னு போட்டோம், அதுவுமே ஹிட்டு. ஆனால் என்னென்னா, அது ஹிட்டானவங்க நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களோட டேஸ்ட்டு தான் இது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேறு டேரக்டர்ஸ் தான் அது வந்து பரிமாறிக்கிறது, கடைசியில் வந்தது என்னமோ எங்களுக்கு தான். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் சொல்கிறேங்க. இப்போ மக்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை இப்போ என்னோட வேறு ஒரு பாட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உயிர் உருவாதன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஒருவேளை அனிருத் பாடியிருந்தாருன்னா, இல்லை வந்து வேற ஒரு சுக்வீந்தர் சிங் மாதிரி ஒரு ஹிந்தியில் வேறு மாதிரி தமிழ் தெரியாதவங்க பாடியிருந்தாங்கன்னா, ஸோ எப்படி வேணாலும் நம்ம இது ஆனால் என்னென்னா, பாட்டு எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். மக்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, சில டைம் நான் பாடின பாட்டு வேறு சிங்கர் வரும்போது எனக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம கம்போஸ் பண்ணும்போது டைரக்டருக்கும் பிடிச்சிருக்கும், பயங்கரமாக இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை அதுக்காக நான் நல்ல சிங்கர்லாம் கிடையாது, என்னை விட அவங்க சூப்பராக பாடியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா, அதுதான். பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள்
ரசித்து ஓகே சொல்கிறாங்களா இல்லையா, அவ்வளோதான். நீங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நீங்க சொன்னது நான் வந்து எப்படின்னா அந்த யாஞ்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓசாயாலையும் அவ்வளோ பிடிக்கும். என்ன அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஹிட்டான பாடலாக வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. நீங்க பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பிடிக்கும். இன்னும் ஒரு பாட்டு எனக்கு இது வந்து என்னைக்குமே நான் வந்து அவ்வளோ அப்படி எனக்கு இருக்குங்க அப்படின்னா என்ன பாட்டு? நிறைய பாட்டு இருக்குது அதில். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லலாம் அப்படின்னா. எனக்கு ஏனோ பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆக்சுவலி இஸ்பில் ராஜா வந்து ராணியில் அதில் வந்து கண்ணம்மா ஒன்றா ஹிட் ஆச்சு, இன்னொரு பாட்டுலாம் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். ஏனோ பெண்ணே சுக்குநூறாக்கி போன ஏனோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு சத்யபிரகாஷ் பாடியிருப்பார். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டுனா ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பாட்டாக இருக்கும். ரஞ்சித்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். எப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்போம். எப்படின்னா அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காருன்னா அந்த சீனுக்கு நான் பண்ணுற மியூசிக் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் என்ன யோசிப்பாரு எனக்கு தெரியும். அது அது அந்த மாதிரி அமைஞ்ச படம். அவரோட எல்லா படங்களுக்குமே பாட்டு எனக்கு ரொம்ப மெல்லிசையிலையுமே பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு, இதுலேயுமே ஹிட்டு. ஸோ அவர் கூட இப்போ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அடுத்த படங்கள் அதுலேயுமே நல்ல நல்ல பாட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துச்சு. எல்லாரும் அந்த புஷ்பா 2வோட கிளைமாக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஹா புஷ்பா 3 எப்போ வரப்போகுது, அதில் என்னென்னலாம் வந்து இப்போ நீங்களும் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. புஷ்பா 3 பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, புஷ்பா 3 ஆக்சுவலி என்னென்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம். ஏன்னா இந்த படம் எல்லா தரப்புக்கும் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நானும் ரசிகனாக தான் இருந்தேன் ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம பண்ணுவோங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை, பட் பண்ணியிருக்கோம். பட் அந்த டீமில் இருக்கிறவங்க சொல்லும்போது தேர்ட் பார்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் நாளில். இப்போ உடனே கிடையாது, பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நானும் கடவுள் புண்ணியத்தில் அதில் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அது எதுவுமே நம்ம இப்போ உடனே சாம் சிஎஸ் புஷ்பா 3 பண்ணுகிறார் அப்படிங்கிறது அது இல்லை. பட் என்னென்னா பண்ணுனா நல்லாயிருக்கும். அது இந்த கமல் சார் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதை பண்ணாலும் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னா எந்த படமே இப்போ நான் வந்து கைதியாக இருக்கட்டும், கைதி 2வாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ விக்ரம் வேதா 2வே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க நமக்கு. இப்போ இது நான் தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை, பட் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நம்மளால் பண்ண முடியலைன்னா கூட பரவாயில்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பண்ணலைன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா நான்லாம் பயங்கரமாக எனக்கு ஃபீல் ஆகிரும். பட் வேறு காரணங்களுக்காக போகும்போதெல்லாம் இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லைன்னு தோணும். பட் புஷ்பா 3 எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். அது எப்படி நான் எது சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2 வந்து இப்படி ஒரு நிற்கிதுன்னா 3 வந்து இதுக்கு மேலே 100% ஒரு மிகப்பெரிய இருக்கும். அது ஏன்னா எதிர்பார்ப்பு அவ்வளோ இருக்குது. நீங்கள் நார்த்துலலாம் பயங்கர ஹிட்டு படம். ஸோ அது பட் என்னென்னா நம்ம அதில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது அது எல்லாரையும் மாதிரியான எனக்கும் ஆசை. இப்போ நீங்கள் எப்படி ஆசையோடு கேட்டிங்களோ அதேமாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து ஸோ எல்லாருமே இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கான்சர்ட் போட்டு நிறைய வைபில் வந்து ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை சாங்ஸ் மூலமாக வைப் பண்ண சாம் சிஎஸ் எப்போ வந்து கான்சர்ட் மூலமாக வைப் பண்ண வைக்க போகிறாரு? நான் இது சும்மா இதுக்காகலாம் சொல்லலை. எனக்கு நிறைய என்கொயரி இருக்குது. நிறைய கண்ட்ரியில் வந்து கேட்குறாங்க. அது என்ன சொன்னால் எப்படி ஆகுன்னா, ஒரு படத்தில் இருக்கிற என்னை வந்து சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி. ஆக்சுவலி என்னென்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபிலிம் மியூசிக் வந்து ஒரு நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் பிடிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. அதுக்காக எனக்கு கான்செப்ட் பிடிக்காதுன்னெலாம் இல்லை. அதுக்கு ஒரு டைம் வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இப்போ இந்த வருஷம் இந்த ஃபிலிம் மியூசிக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ கான்செப்ட்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி நமக்கு. அந்த சைடில் என்னென்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு வைப், நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர வைப் பண்ணுறாங்க. பட்டு அடுத்த நாள் அந்த கான்செப்ட் முடிஞ்சு அடுத்த நாளில் நான் எனக்கு என்ன கிடச்சிரும்னு சொல்லுங்களேன். பட்டு நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, அது ஒரு க்ரியேட் ஆகுதுல்ல. இந்த மாதிரி எனக்கு இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கல, இதை நான் முதல்ல க்ரியேட் பண்ணிடலான்னு தோணுது. பட் இந்த வருஷம் முடிஞ்ச உடனே நான் சில பெரிய படங்கள் பண்ணுறேன். ஏன் பெரிய படங்கள் இதை சொல்கிறேன்னா, அந்த படங்கள் பண்ணும்போது அதில் சில பாட்டுகள் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு வந்து நான் சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம சொல்லும்போது இந்த இன்டர்வியூ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, இப்போ என்ன தான் நம்ம நல்ல பாட்டு பண்ணாலும் அது யாருடைய மூலிமா பண்ணுறோங்கிறது இருக்குது. அப்படி பண்ணும்போது நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ தான் நமக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 இயர் விட்டோம்னா நிறைய பாடல்கள் வரும், அதில் நிறைய இது வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வைப்பு வேறு லெவல் பண்ணலான்னு தோணுது. பட் கன்ஃபார்மாக நான் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அது நான் ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தேன். நான் சினிமாவெல்லாம் வரதுக்கு மேலே ஆர்கெஸ்ட்ராவில் பாட்டு பாடுறோம் தான் நம்ம. அது இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அந்த போதைங்கிறது டோட்டலி வேறு. கல்யாண கச்சேரி, கல்யாண வீட்டிலலாம் மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ளை பொண்ணோட எங்களை பாருங்கடாங்கிற மாதிரிலாம் பாடுவோம். அது வந்து ஒரு ஜாலி, அது வேறு, அது தனி போதை. அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. பட் இப்போ வந்து நம்ம இதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால
நிறைய பேர் கேட்குறாங்க ஷோஸ்க்கு. பட் கொஞ்ச நாள் போட்டும் அப்படிங்கிறது தான். அது வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக எடுத்த முடிவு தான். உடனே போகக்கூடாது. பட் கன்ஃபார்மாக இந்த வருஷம் எண்டுக்கு அப்புறமா 100% பண்ணுவோம். ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். கட்டாயமாங்க. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.